ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா NZD USD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சோன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லை உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே உங்களுடைய டவுட் வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அதே போல் நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் அக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டாக நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுற சார்ட்டை நம்ம ஆல்ரெடி நம்ம கம்யூனிட்டியில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அந்த சார்ட். இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி, டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இந்த சார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம இப்போ வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? NZD USD இதுதான் வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் டேட் வேணாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி டேட் வந்து நியர்லி ஒரு 10. இப்போ வந்து நம்ம லைவ் சார்ட்டில் இது எப்படி வந்து ஆக்சஸ் ஆகிருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ட்ரெண்டில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிஹெச் கொடுத்து அப்சைடு சிக்னல் வந்து கொடுத்துருக்கு. பைக்கு வந்து ஒரு சூப்பரான சிக்னல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு கவுண்டர் ட்ரெண்டு. இங்கே எடுத்து இங்கே வரும் அப்படின்றத நம்ம வந்து கெஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி தான் வந்திருக்கு. ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சார்ட்டில் நம்ம இந்த பாயிண்ட் கொடுத்தது உங்களுக்கு வந்து கிளாரிட்டியாக தெரியும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜோனுக்குள்ளே வந்து மார்க்கெட் நுழையுது. மார்க்கெட் நுழைஞ்சோடனே 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து கொஸ்டின் இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா, சார் இந்த இடத்துல உங்களுடைய சிஹெச் பாயிண்ட் இந்த பிளேஸில் இருக்குது. ஸோ இங்கே வந்தால் தான் சிஹெச் அப்படின்னு வந்து சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டோம்னா எக்ஸாக்ட்லி அங்கே வந்தால் தான். சரிங்களா? இதோட டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சிஹெச் பாயிண்ட் எல்லாம் நம்மளால் மாற்ற முடியாது. ஏன்னா எல்லாமே வந்து ரூல்ஸ் பிரகாரம் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணி ஆகணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல அடிச்சது அப்படின்னா சிஹெச் பார்த்து நம்ம ஒரு பையிங்கு போகலாம். நம்ம நினச்ச மாதிரியே நம்மளுடைய அந்த பாயிண்ட்டை மார்க்கெட் ரீச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஓபி மார்க்கிங்க்கு நம்ம வந்து போகலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எஸ்எல் வாங்கினார். அவருடைய மார்க்கிங்ஸையும் நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து வரைஞ்சி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு மார்க்கிங். சரிங்களா? ரெண்டாவது இங்கே வந்து மார்க்கிங்ஸ் கிடையாது. ஏன்னா வந்து லிக்விடிட்டி இந்த இடத்துல கலெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஆல்ரெடி லிக்விடிட்டி தூக்குனதுனால இந்த இடத்துல நம்ம வந்து மார்க்கிங்ஸ் வரைய போகிறது கிடையாது. இந்த ஒரு மார்க்கிங்ஸ் வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா அதை எடுக்கிறதுக்கு வந்து லிக்விடிட்டி க்ரியேட் பண்ணிச்சுன்னா அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் வந்து இது பண்ணார். சார் இப்போ வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, இதில் வந்து என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் ஏசியன் லோ. சரிங்களா? இது ஏசியன் ஹை. சரிங்களா? நார்மலாக உங்களுக்கு இந்த லிக்விடிட்டிஸ் பண்ணுற வேலையை விட இந்த லிக்விடிட்டிஸ்க்கு பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதிகமான பவர் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத இப்போ டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? நான் மார்க் பண்ண அந்த ஆர்டர் பிளாக்கில் பட்டு மார்க்கெட் லைட்டாக பம்ப் ஆகிற மாதிரி ஆகும். பட் ப்ரெஷர் இருக்காது. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த ஜோனே வந்து லிக்விடிட்டியாக மாறி இந்த ஜோனுக்கு ஆக்ட் ஆகும். இதுதான் வந்து ஃபார்முலா. பட் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். நல்லா வந்து இது ஒரு பையிங் சினாரியோவுக்கு சூப்பரான ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் வந்து நமக்கு வந்து கொடுத்துருச்சு. இந்த இடத்துல ஸ்வீப்பு சோச்சு எல்லாமே சூப்பராக இருக்குது. வாவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிற அளவுக்கு இருக்கும். சரிங்களா? 1 ஹவரில் நான் உங்களுக்கு அந்த ஜோன் வந்து மறுபடியும் ட்ரா பண்ணி காட்டிடுறேன். நம்மளுடைய ஜோன் வந்து இங்கிருந்து இது வரைக்கும் நம்மளுடைய ஜோன். இப்போ நம்ம 5 மினிட்ஸ்க்கு போய்க்கலாம். இங்கே வந்து என்ட்ரி போடலாம் அப்படின்றது நம்மளுக்கு வந்து இதாக தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா டைரெக்டாக கீழே போய் அடித்து உடச்சிரும். சரிங்களா? இதுதான் வந்து ஏஷியன் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஏஷியன் லிக்விடிட்டி, ஏஷியன் லோ ஆர்டர் லிக்விடிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட்டில் என்ட்ரி போடலாமா சார் அப்படின்னு பார்த்தீங்களா லிக்விடிட்டி எடுத்தோடனே பவர் எவ்வளோ வந்து பூஸ்ட் ஆகுது அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம தாராளமாக என்ட்ரி போடலாம். சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு டவுட்டே வேண்டாம். அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இன்டியூஸ்மெண்ட் மாதிரி மார்க்கெட் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தூக்குது. ஸோ இந்த இடத்துல கண்ணை மூடிட்டு நம்ம வந்து என்ட்ரி போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம நார்மலாக நம்மளுடைய 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு வெளியே எஸ்எல் வச்சுட்டு நம்மளுடைய ஆர்ஆரை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன் வந்து இந்த இடத்துல நான் ஆர்ஆர்னு சொல்கிறேன்னா இது திரும்பிச்சு அப்படின்றதுனால மட்டும் இல்லை. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போல்லாம் நம்ம மார்க் பண்ணுற சார்ட்டு தான் அதிகமாக போகுதுன்ட்டு ஆர்ஆர் வந்து விட்டுறீங்க. ஆர்ஆர் மெயின்டைன் பண்ணுங்கள். ஆர்ஆர் தான் உங்களுக்கு வந்து இது பண்ணும். சரிங்களா? ஆர்ஆர் மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரே கேண்டில் வந்து உங்களுக்கு 1:3 வந்து போயிருக்கும். அடுத்தது மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றதையும் நம்ம நீட்டாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? இது வரைக்கும் மேலே போன மார்க்கெட் ஒரு நான் மெடிக்கேட்டர் ஆர்டர் பிளாக் நம்ம பழைய வீடியோஸ்ல எல்லாம் உங்களுக்கு நிறைய இடத்துல நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? எப்போவுமே டார்கெட்டை வந்து நான் மெடிக்கேட்டர் ஆர்டர் பிளாக்கை கன்சிடர் பண்ணுங்கள். அங்கே ஆர்டர் எடுத்துச்சு அப்படின்னா அப்படியே வந்து யூட்டர்ன் போட்டுருவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். பட் இந்த இடத்துல இன்னொரு வேலிடான ஒரு ரீசனும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நான் மெடிக்கேட்டர் ஆர்டர் பிளாக்குக்கு வரக்கு முன்னாடி
மார்க்கெட் வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து ஒரு சிக்னலையும் கொடுத்துருச்சு. என்ன அப்படின்னா, நான் லிக்விடிட்டி வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எடுக்கிறதுக்கு நான் வந்து மேலே வருவேன் அப்படின்னு வந்து மார்க்கெட் வந்து சொல்லிடுச்சு. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக நம்ம வந்து கெஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல நம்ம வந்து செல்லு தாராளமாக போட்டிருக்கலாம். சரிங்களா? பவரும் அதிகம், மூமெண்ட்டும் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. சரிங்களா? இந்த ஒரு மூமெண்ட்டு அடுத்த வந்து ஸ்டாப்பிங் சொல்லவே வேண்டாம், கீழே தான் எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கில் தான். ஸோ அந்த வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோமான்னு கேட்டோம்னா கண்டிப்பாக வந்து மார்க் பண்ணியிருந்தோம். எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கில் நமக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் தேவைப்படாது. சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஆர்டர் போட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜூம் அவுட் காட்டுறேன். இது வரைக்கும் தான் நம்ம வந்து மார்க்கிங்ஸ் போட்டிருந்தோம். அதையும் வந்து இது பண்ணிக்கணும். இது வந்து ப்ரீவியஸாக போட்ட ஒரு ஆர்டர் பிளாக். டெலிட்டே பண்ணிடுறேன், உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இங்கே போட்டுட்டு ரீசன்ட் ஸ்விங் ஹை வச்சாலும் சரி, இல்லை ஒரு நான் மெடிக்கேட்டர் ஆர்டர் பிளாக் வச்சாலும் சரி, பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விடிட்டி மாதிரி மார்க்கெட் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ தூக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றதுனால அது வரைக்கும் போதும். சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துருக்கும். ஒன்று வந்து டார்கெட் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு நான் மெடிக்கேட்டர் ஆர்டர் பிளாக் ஒன்று வந்து கணக்கில் வச்சுக்கோங்க. ரீசன்ட் ஸ்விங் ஹை வந்து ஒன்று கணக்கில் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டில் வந்து டார்கெட் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அதை தாண்டி நீங்கள் எதில் போடுறீங்க அப்படின்னாலும் எஸ்எல் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஓகேங்க, இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 3999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.